ஓகே. நீங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா, கடக ராசிங்கிறது சந்திரனுடைய அமைப்பு. அவங்க ஒரு வீட்ல இருந்தா, கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்களுக்கு நல்லது நடக்குமானா கொஞ்சம் கம்மி தான். புரியுதுங்களா? அதுல பெண் பிள்ளைகள் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. என்னன்னா, எல்லாம் இருக்கும். சாப்பிட முடியாது. எல்லாம் இருக்கும். அனுபவிக்க முடியாது. நீங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடகராசியில வந்து எனக்கு சொத்து இருக்கு, அங்க வீடு இருக்கு, இங்க வீடு இருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சுவாமி மலை தான் வந்து சூட்சும கோயில்கள். ஆமா. ஏன் அப்படின்னா, அங்க தான் ஞானம் கிடைக்கும். இவங்களுக்கு தங்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு குடுத்து, மத்தவங்கள எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா, தான் வச்சு கரெக்ட் ஆகணுமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. சீக்கிரம் ஏமாறக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா, பூசம்னா தாமதம். அவங்களுக்கு லேட்டா தான் வரும். அவங்களுடைய அம்மா பிரியர். அவங்க வந்து எப்பவுமே ஒரு தாய் மேல ரொம்ப பிரியம் அவங்களுக்கு. அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அம்மா பிரியர். அவங்களுக்கு உடம்புல ஸ்கின் அலர்ஜி அதிகமா வரும். நீங்க கடகராசிக்காரங்க பெண் பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அலர்ஜி இருக்கும். இதுக்கெல்லாம் சுவாமி மலைக்கு போயி, அந்த ஞானத்த அவங்க வந்து பெறும்போது, இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிப்பாங்க. இப்போ ஒரு இடம் பல காலமா விக்கல. எனக்கு பல காலமா ஒரு பணம் வரலன்னா, சுவாமி மலைக்கு போகணும். அப்ப சுவாமி மலை அனைத்து கடவுளும் அங்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப இந்த சுவாமி மலையில ஞானம் கிடைக்கும். அங்க போனா பயன் என்ன அப்படின்னா, ஞானம் கிடைக்கும், கீர்த்தி உண்டாகும். ஆமா, அமைதி. உங்க உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்க அந்த கால் மண் மிதிக்க மிதிக்க, கால்ல இருந்து தான் எல்லாமே நம்ம உடம்புக்கு போகுது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் சரியாகும். இது சுவாமி மலைக்கு யார் போனாலுமே அந்த விஷயங்கள் நல்லது நடக்கும். அப்ப இந்த கடகராசிக்காரங்க அங்க போயிட்டு வரும்போது, நீரால பிரச்சனை. நீங்க யாராவது கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வயித்து வலி, எனக்கு வந்து கழுத்து வலி இருக்கு. அப்படி நீர் பிரச்சனைகள் இருக்கும். தீராத சளி. அது எல்லாமே அங்க சுவாமி மலைக்கு அ சூட்சும முறையில சித்தர்கள் குடுத்த ஒரு விஷயமே அதுதான். கடக ராசிக்காரர்கள் குறிப்பா சுவாமி மலைக்கு இந்த விஷயங்களுக்கு போனா ரொம்ப சிறப்பா அவங்க எதிர்பார்த்ததுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்களுக்காக கடக ராசிக்காரர்கள் சுவாமி மலையில் இருக்க முருகனை வணங்கணும்? பேர், புகழ், பதவி, பணம். ஆஹா, எல்லாமே வந்துருச்சு. எதுவுமே இல்ல, ஆமா. எல்லாமே வந்துருச்சு. பேர் கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு 3 விஷயம் கிடைச்சிரும். கிடைச்சிரும். எப்பவுமே கிடைச்சிரும். ஆனா பணம் கிடைக்குமா? அதுதான் அந்த 3 விஷயத்த ஆட் பண்ணி பணம் கொண்டு வர்றது. அப்போ இந்த ஒரு பேர் நீங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு பதவி இருக்கு, புகழ் இருக்கு. ஆனா பணம் வர மாட்டேங்குது. சுவாமி மேல போயிட்டு வாங்க, கண்டிப்பா பணம் வந்துரும். நீங்க போகுறது 11 விளக்கு போடணும். 11 ஆமா. விளக்கு போடணும். அதான் லாபம். என்ன அப் மாதிரியான விளக்குகள் நீங்க போடணும்? எப்படி மண் விளக்கு, குபேர விளக்கு, எந்த விளக்கா இருந்தாலும் 11 விளக்கு. 11 வெத்தலைய எடுத்துட்டு போயி, அந்த வெத்தலைக்கு